Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பர் சாஃப்ட்டான ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் 4 வெரைட்டியான ஆப்பம் பார்க்க போறோம். plain ஆப்பம், அப்புறமா வந்துட்டு நம்ம dried fruit and nut போட்ட ஆப்பம், then duty fruity ஆப்பம், அப்புறம் மீதி லெஃப்ட் ஓவராக இருந்துச்சுன்னா அந்த மாவில் ஒரு ஸ்வீட் ஆப்பம். இதுக்கு நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக என்ன செஞ்சுருக்கோன்னா தேங்காய் பால், அப்புறமா மாசி சம்பல். இதுதான் இன்றைக்கி இந்த ரெசிபியை தான் நம்ம செய்கிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்றைக்கி நம்ம மாவு வந்து எதில் ஆட்ட போகிறோன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் தான் செய்ய போகிறோம். நம்ம கிரைண்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் மிக்ஸி ஜாரில் சூப்பர் சாஃப்டாக வந்து எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், பட் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரியலாகவே உங்கள் ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பரான 4 வெரைட்டி ஆப்பம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் அந்த பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்து தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் வந்து ரைஸ் சேர்த்துக்கோங்க, அதாவது சோறு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து 1/2 கப் வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஃபஸ்ட் வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ml வந்து நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் தண்ணி ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரே தேங்காயில் வந்து அவ்வளோ தண்ணி கிடச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா 2 நாள் வந்து தேங்காய் தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஆப்பத்தை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்கும். ஸோ இந்த தேங்காய் தண்ணியை 200 ml வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 200 ml வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி மிக்சியில் நல்லா இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இன்றைக்கி நைட் ஃபுல்லாக வந்து ஃபெர்மெண்ட் பண்ண வச்சுக்கோங்க. ராத்திரி ஃபுல்லாக அப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் நமக்கு மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி பொங்கி வரும். இப்போ ஒரு மூடி போட்டு இந்த மாவை வந்து நைட்டு புளிக்க வச்சுருங்க. ஓவர் நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா புளிச்சு இப்படி நொதிச்சு வந்திருக்கோம் மேலே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த மாவு தான் நம்ம இன்றைக்கி ஆப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பத்துக்கு சைட் டிஷ் ஃபஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காவை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி. இப்போ இது கூட அகெயின் நமக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக பால் வேணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். தின்னாக இருக்கணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து தேவையான அளவு சீனி போட்டுக்கோங்க. ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஏற்றாப்புல சீனி போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தேங்காய் பால் ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போகிறோம்னா மாசி சம்பல். மாசி வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட சூரை மீன். அதை வந்துட்டு நம்ம காஞ்சு எடுத்த ட்ரைட் ஃபிஷ் தான், கருவாடு தான் மாசி. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா
க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தட்டுக்கல் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 வத்தலை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்துக்கோங்க. அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 100 கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை அரைஞ்சி சேர்த்துக்கோங்க. முழுசாக போடாமல் 2 கட் பண்ணி சின்ன வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக ரிவர்ஸ் பல்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அடிக்கணும்னு இல்லை, லைட்டாக ரிவர்ஸ் பல்ஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருந்த மாசி அதே சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்து அகெயின் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தேங்காய் அந்த மிக்சரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாசி வந்து நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இப்படி மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மாசி சம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்பங்களை சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு இப்போ வந்து இந்த ஆப்ப மாவு கூட வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது பேக்கிங் சோடா. அது கூடவே வந்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து ஆப்பம் வந்துட்டு இரும்பு கடாயில் தான் செய்கிறேன். அப்போ ஆப்ப கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக சுழற்றி விட்டுருங்க. ஆப்ப பேன் நல்லா ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் இப்படி நமக்கு சைட்ஸில் வந்து இந்த மாவு ஒட்டிட்டு வரும். அதனால ஆப்ப பேன் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். மூடி போட்டு அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம கடாயிலேருந்து இதை எடுத்துடலாம். சூப்பர் சாஃப்டான இப்போ பிளெயின் ஆப்பம் ரெடி. நல்லா சாஃப்டாக, சைடு ஃபுல்லாக க்ரன்ச்சியாக இருக்கும், மிடில் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து நம்ம வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ஆப்பம் செய்கிறதுக்கு அகெயின் வந்து மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ அது மேலே வந்து கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிடில் லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாவு நம்ம கையில் ஒட்டலைனாலே நம்ம ஆப்பம் வந்து ரெடின்னு கண்டுபிடிச்சிடலாம். பிகினர்ஸ் வந்து அப்படி லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து சைட்ஸ் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே ஆப்பம் ரெடி தான். இப்போ நம்மளோட டியூட்டி ஃப்ரூட்டி ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரைட் ஃப்ரூட் அண்ட் நட் ஆப்பத்துக்கு அகெயின் மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படி லைட்டாக சுருத்திக்கோங்க. நீங்கள் இரும்பு கடாயில் ஆப்பம் செய்கிற டைம் ரொம்ப நல்லா வரும். நான்ஸ்டிக்கோட இரும்பு கடாயில் வந்துட்டு நீங்கள் ஆப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்போ சைட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக மிடில் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம ட்ரைட் ஃப்ரூட் அண்ட் நட், நான் வந்து டேட்ஸ் அப்புறம் ரெய்சின் அண்ட் கேஷ்யூ நட் இந்த மூணையும் பொடிசாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா எந்த நட்ஸ் பிடிச்சிருக்கோ அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் அதை மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான ட்ரைட் ஃப்ரூட் அண்ட் நட் ஆப்பமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆப்பம் எல்லாம் ஸ்வீட் ஆப்பம்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தேங்காய் பால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் தான் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன், இல்லைனா சும்மா கூட சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு லெஃப்ட் ஓவராக ஆப்ப மாவு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து அகெயின் நம்ம ஆப்பக்கடாயில் ஆப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவும் வந்து ப்ளெயினாக அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் லெஃப்ட் ஓவர் மாவு வந்துட்டு ஈவினிங் இப்படி செஞ்சு குட்டீஸுங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அப்படி ஈவினிங் சும்மாவே பிச்சு சாப்பிட்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை லைட்டாக ஃப்ளார் மாதிரி அப்படி ஷேப்பாக செஞ்சு எடுத்துக்கோங்க. அதையுமே மூடி போட்டு மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்வீட் ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஓவர் மாவில் இப்படி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் டெம்ப்டிங்காக இருக்கும். ஸோ குட்டீஸுங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பராக 4 ஆப்பம், அதுவும் வந்து கிரைண்டரில் நம்ம மாவாட்டாமல் சூப்பராக செஞ்சுட்டோம். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஆப்பக்கடாய் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட இந்த மாவை ஊற்றி எடுக்கலாம். பட் சைடில் உள்ள கிறிஸ்பினஸ் வராது, பட் நல்ல சாஃப்டாக சூப்பரான ஆப்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சேம் இது தான், அதே மாதிரி ஆப்பத்தை ஊற்றிட்டு மாவு ஊற்றிட்டு அகெயின் நல்லா மூடி போட்டு மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆப்பம். சூப்பரான 4 வெரைட்டியான ஆப்பம் இன்றைக்கி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் ஆப்பம்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ப்ளெயின் ஆப்பத்துக்கு வந்து அந்த சம்பல் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.